சர்ச்சைக்குரிய நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிப்பது குறித்து மத்திய அரசு சனிக்கிழமை அன்று முடிவெடுக்க உள்ளது. இரண்டாவது முறையாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் வரும் 4ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ளதை தொடர்ந்து மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்கும் முடிவை மத்திய அரசு சனிக்கிழமை அன்று எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் பாரதிய ஜனதா அரசு சில திருத்தங்களை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திருப்பதி வனப்பகுதியில் 20 தமிழக தொழிலாளர்கள் ஆந்திர மாநில போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக ஆந்திர ஹைகோர்ட்டில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிட்ட 6 காரணங்களுக்காக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கொல்லப்பட்ட 20 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பிரிவினைவாத அமைப்பு சார்பில் நடைபெற்ற பேரணியில் பாகிஸ்தான் தேசிய கொடியை சிலர் ஏந்தி வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அனந்த்நாக் நகரில் பிரிவினைவாத தலைவர்களில் ஒருவரான ஷபீர் ஷா தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பாகிஸ்தான் நாட்டு கொடியை சிலர் ஏந்தி வந்தனர். அவர்களது வாகனங்களிலும் பாகிஸ்தான் கொடி கட்டப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பியதோடு சிலர் பாரதிய ஜனதா கட்சி கொடியையும் அவமதித்தனர். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் வெள்ளிக்கிழமையன்று நள்ளிரவு முடிவுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை உட்பட கடலோர மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டனர். மத்திய அமைச்சரவை செயலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி பிரதீப் குமார் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். 59 வயதாகும் சின்ஹா தற்போது மத்திய மின்துறை அமைச்சகத்தில் செயலாளராக பணியாற்றி வருகிறார். ஜூன் 13ஆம் தேதி அவர் மத்திய அமைச்சரவை செயலாளராக பொறுப்பேற்க உள்ளார். இதற்கு முன்பு மத்திய கப்பல் துறை அமைச்சக செயலர் உட்பட பல்வேறு மத்திய அரசு பணிகளில் பணியாற்றியுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மோடி ஒப்புதல் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான MBBS படிப்பிற்காக சுமார் 31,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 2555 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் உள்ளன. இந்நிலையில் 2015-16 கல்வி ஆண்டுக்கான MBBS மற்றும் BDS படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் கடந்த 11ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டது. இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று 31,332 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. இதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் வரும் 12ஆம் தேதி வெளியிடவும் முதற்கட்ட கவுன்சில் 19ஆம் தேதி துவக்கவும் மருத்துவ கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 538 பொறியியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 1,80,000 இடங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நிரப்பப்படும். இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 6ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 60 மையங்களில் விநியோகிக்கப்பட்டன. இதில் ஒட்டுமொத்தமாக பொறியியல் படிப்பிற்காக 1,40,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 35,000 பேர் குறைவாக விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வரும் 15ஆம் தேதி மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டு 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு முன்பாகவே சென்னை RK நகர் தொகுதி அதிமுக MLA வெற்றிவேல் மே 17ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து RK நகர் தொகுதி காலியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா தனது MLA பதவியையும் சொத்து குவிப்பு வழக்கு தண்டனையால் இழந்ததை தொடர்ந்து தற்போது மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்குள் அவர் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்நிலையில் RK நகர் தொகுதிக்கு ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து RK நகர் தொகுதியின் வேட்பாளராக ஜெயலலிதாவை அதிமுக ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்துள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 3ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஓய்வு பெற்ற பேராசிரியரை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சாயாவனம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உதவி பேராசிரியரான சேட்டு தனது மனைவி ஆண்டாளுடன் வசித்து வருகிறார். இவர்கள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள் 10,000 பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். அப்போது சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்த சேட்டை மர்ம நபர் தாக்கிவிட்டு நகை பணத்துடன் தப்பினார். காயமடைந்த நிலையில் உதவி பேராசிரியர் சேட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து பூம்புகார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் துவங்கின. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக போற்றி வணங்கப்படுவது திருச்சி திருவானைக்காவலில்
திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவானைக்காவல் உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி அதற்கான பணிகள் துவங்கின. விநாயகர் பூஜையுடன் வாஸ்து சாந்தி, பூர்வாங்கம் மற்றும் பூஜை ஹோமங்களுடன் பாலாயமானது துவங்கி தீபாராதனை செய்யப்பட்டு கலசங்கள் புறப்பட்டன. இந்த திருப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று ஒரு சவரன் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,200 ரூபாயாக இருந்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சனிக்கிழமை அன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனினும் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்திருந்தாலும் ஒரு சில நாட்கள் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.